பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1வது வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாது பிடிக்கும், பாவிகளுடைய வழியில் இல்லாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட பாவிகளினுடைய வழியில் இல்லாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலக்கனை வழியாக பார்த்தபோது பேதையாருக்குரிய வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினார். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனை போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அழியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவினுடைய வழியில் நின்னா இப்படி தான். அந்த வாலிபன் பேதியாருக்குள்ளே வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இனிய சொற்களால் வசப்படுத்தி அவன் பிராணனை வாங்குவதற்கு, அவனுடைய அழிவுக்கு போவதற்கு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையிலையும் கூட பாவிகளுடைய வழியில், பாவிகள் இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னா நம்முடைய வாழ்க்கையும் கூட இவ்விதமாக இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை போல அன்பு அவனுடைய ஈரலை பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவன் மரணம் அடைகிறதுக்கு அந்த பாவினுடைய வழியில் அவன் நின்றதுனால தான் காரணம். நம்முடைய வாலிப சகோதர சகோதரனே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வின் அழிவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவினுடைய வழிக்கு நம்ம போகக்கூடாது. பாவிகள் அங்கே இருந்தாலும் தெரிஞ்சுன்னா நம்ம விலகி போயிடணும். இல்லைன்னா அந்த வாலிபனை போல நாமும் நாமே அழித்து கொள்வோம். இந்த நாளிலும் பாவினுடைய வழியில் இல்லாதபடி என்று சொல்லி இந்த சங்கீதம் எச்சரிக்கிறது. வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிமார்கள், இன்றைக்கி அநேக பேர் பாவம் எப்படி விடுதுன்னு தெரியாதபடிக்கு அங்கே போகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய இனிய சொற்களால் தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி என்று சொல்லி. அப்போ பாவியில் இருக்கிற இடத்துல நம்ம போனோம்னா அவங்க இனிய சொற்களால் வசப்படுத்தி நம்மளை என்ன செய்வாங்க, பாவத்துக்குள்ளே விழ தள்ளிடுவாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா போக வேண்டிய, எங்கே போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடிக்கு நம்ம அழிக்கப்பட்டு போகிறோம். நம்ம தெரியாது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னே நமக்கு தெரியாது. அவங்களுடைய இனிய சொற்களால் நம்ம மயங்கி நாமே அழித்து கொள்ளக்கூடாது. இது சங்கீதத்தினுடைய எச்சரிப்பு சத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவினுடைய வழியிலே நில்லது என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், மரித்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அநேகர் இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அவங்க பின்னால் நம்ம போய் பாவத்துக்குள்ளாக நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட அப்படி இல்லாதபடி நம்மளை காத்துக்கொள்ள ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிருபை செய்வாராக. நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே பாவிகள் இருக்கிற இடத்துல நாங்கள் போகக்கூடாதப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம். அப்பா, இனிய சொற்களால் ஆண்டவரே எங்களை பாவத்துக்குள்ளாய் இழுத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை அழிவின் பாதைக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, தடுத்து நிறுத்துங்கப்பா.
நீரை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.